இன்றைக்கி மண்டே. என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. பசங்க எழுந்திரிச்சு வந்ததையும் எப்பயும் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கேட்கவே இல்லை. என்ன இன்றைக்கி இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கேட்கலன்னு சொல்லி வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் பெரிய பொண்ணை வந்து நான் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஆப்பிள் சாப்பிட்டுட்டா. சின்னவ எப்பயுமே டிஃப்ரெண்ட்டு, நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்குவீஸரை வச்சு ஜூஸ் போட்டுட்டு இருந்தா. பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாப்பா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் கேட்கவே இல்லை. அவள் பண்ணுறது மட்டும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நாங்கள் பெருசாக மெனு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். லஞ்சுக்கு எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தனால அவங்க வந்து லஞ்ச் இன்வைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் ஜாலியாக கிளம்பி போயிட்டோம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டு, இடியாப்பம், மட்டன் பாயா, சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், ரசம் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. என்ன அதெல்லாம் இன்னும் வீடியோவில் காமிக்கலையேன்னு பார்க்குறீங்களா? மெனுவை பார்த்தனையும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீடு வந்து ரோட் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால வேடிக்கை பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது அது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஸ்நாக்ஸ் டைம். என்ன தான் நம்ம லஞ்சு நல்லா சாப்பிட்ருந்தாலும் ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? என் பொண்ணு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டா. உங்களுக்கு இது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என் பொண்ணு வயசில் நான் இருக்கும்போது நான் கிச்சன் பக்கமே நான் போனதில்லை. ஆனால் இப்போ என் பொண்ணு வந்து கொஞ்சம் வேலை கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அவளே கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. சின்ன குட்டி ரெசிபீஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நூடுல்ஸ், தோசை, சப்பாத்தி, அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த சிம்பிளாக பேக் பண்ணுற ஐட்டம் எல்லாம் அவளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு அவளே கிச்சனெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டும் போயிடுவா. அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம இப்போ வந்து டின்னர் செய்ய வந்துட்டோம். டின்னர் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் நான் செய்ய வந்திருக்கேன். நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் கூடவே சாப்பிடுவோம். இந்த கோதுமை தோசையோட இந்த காரமாக சட்னி சாப்பிட்டோம்னா ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால நான் வந்து கொஞ்சம் கூடவே வரமிளகாய் எடுத்துக்குவேன் எப்போ நான் தக்காளி சட்னி செஞ்சாலும். வதக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா தான் போட்டு வதக்கிட்டேன். அது கூடவே இன்னும் கொஞ்சம் புளி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளியும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கினோம்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரமாக. அப்போ அதே போல் நான் வதக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கனால நம்ம மார்னிங் செய்கிறதும் ஒன்று தான், நைட்டு ரெசிபி செய்கிறதும் ஒன்று தான். அந்தளவு சூடு இருக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப வென்டிலேஷன் தேவைப்படுது. எங்கள் கிச்சன் பக்கத்துலேயே எங்களுக்கு வென்டிலேஷன் இருக்குது. அந்த டோர் ஆனால் எனக்கு ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. அந்த டோரை ஓப்பன் பண்ணினேன்னா எனக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் ஆகிடும். அதனால நான் வந்து டோர் இருந்தும் யூஸ் பண்ண முடியலையே, பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனாலும் என்ன பண்ணுறது, சட்னி செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் செய்வேன். செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காற்றை வாங்குறதுக்கு வெளியே வந்து டோரை திறந்து முகத்தை கொஞ்ச நேரம் அப்படி காத்தாட காமிச்சிட்டு திரும்ப உள்ளே ஓடிட்டேன். ஏன்னா வதக்கிட்டு இருக்கிறது கரிஞ்சு போயிருமே, மறுபடியும் நீ ஃபஸ்ட்லேருந்து செய்யணுமே அப்படின்னு நினச்சி கடகடன்னு உள்ளே ஓடிட்டேன். நல்லா வதங்கிருச்சு. கொண்டு போய் நான் ஃபேனில் ஆற வச்சுட்டேன். அதே கேப்பில் நம்ம பக்கத்தில் மாவையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தேவையான கோதுமை மாவு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். என் பொண்ணு வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஆனால் வேறு வேலையில் இருந்தாலும் அவளுக்கு கவனம் என் கூடவே தான் இருக்கும் என்ன செய்கிறாங்கன்னு. அதனால தான் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே மம்மி இது ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீட்டிட்டா. வாடி என் சமத்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததை வாங்கி வச்சுட்டு அதை ஒரு ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அது நமக்கு எப்பயுமே தாளிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கடாயை வச்சு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டி ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி பண்ணிட்டோம். வெரி டேஸ்டி. பக்கத்தில் கடலவும் வச்சு நம்ம
தோசை ஆறுனா நல்லா இருக்காதுல்ல, அதனால சுட சுடவே நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை தோசைக்கு வேறு என்ன காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.